ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது வணக்கம். இன்னைக்கு நம்ம 14th சாப்டர் பார்க்க போறோம். இந்தியன் எக்கனாமி பை ரமேஷ் சிங்ல, தட் இஸ் செக்யூரிட்டி மார்க்கெட் இன் இந்தியா. ஸோ இதில் நம்ம வந்து ரெண்டு பார்ட்டாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது பற்றி இப்போ செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாவாச்சும் இருக்கும். ஈவன் தோ இஃப் யூ ஆர் நாட் ஃப்ரம் தி எக்கனாமிக் ஆர் காமர்ஸ் பேக்ரவுண்ட், யூ வில் ஹாவ் சம் ஐடியா, ஒரு சின்ன ஐடியா இருக்கும் செக்யூரிட்டி மார்க்கெட்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ நம்ம வீட்டிலே கூட நம்ம பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ இல்லை அப்பாவோ அம்மாவோ தே மைட் ஹாவ் இன்வெஸ்டட் இன் தி, அதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கும் நம்மளுடைய எக்கனாமிக்கும் என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் ப்ளஸ் அடுத்த வர பார்ட்டில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம். சரிங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா என்னன்னா சிம்பிளாக சொல்லிடலாம். பிரைமரி மார்க்கெட் இஸ் நத்திங் பட் நீங்க வந்து ஒரு கம்பெனியோடைய ஷேர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஷேர்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது கம்பெனி அவங்களுடைய கேபிட்டல் பார்த்தீங்க, இன்வெஸ்ட் பண்ற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா தே நீட் முதலீடு, கேபிட்டல், ஒரு லம்சம் அமௌண்ட் தேவை. அந்த லம்சம் அமௌண்ட்ல அவங்களுக்கு வந்து வெறும் கம்மியா ஒரு 10 lakh இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதில் அவங்க கிட்ட வெறும் 5 lakhs தான் இருக்குன்னா மிச்சம் 5 lakhs இந்த மாதிரி ஷேர்ஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஷேர்ஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இப்போ மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்றாங்க கம்பெனினா, எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா உங்களுக்குலாம் நான் டிவிடெண்ட் தரேன், அதுதான். ஸோ எல்லாருக்குமே வந்து ரெண்டு பேருக்குமே வந்து பெனிஃபிட். சரிங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து முதல் டைம் ஷேரில் இது பண்ணுறவங்க, ஷேர் கம்பெனிக்கு, அதாவது கம்பெனிஸ் முதல் டைம் ஷேருக்கு அவங்களுடைய கம்பெனியை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா தே கேன் லெண்ட் ஃபார் 10 rupees ஈச் ஷேர். ஒரு ஷேரை வந்து 10 rupeesக்கு தான் அவங்க கொடுத்தாகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, சரி, இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம நடுவில் பார்க்கலாம். இப்போ பிரைமரினா என்ன, செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா என்ன, காமனா இப்படி சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்க கம்பெனில ஷேர்ஸ் வச்சிருக்கிறாங்க, அவங்க கிட்ட டைரக்டா போய் வாங்குறீங்க அப்படின்னா, ஷேர்ஸ் இப்போ ஒரு கம்பெனி லிஸ்ட் அவுட் இருக்குது, டைரக்டா போய் வாங்குறீங்கன்னா அது பேர் பிரைமரி. செகண்டரினா என்னன்னா, பிரைமரி ஷேர்ஸ் ஹோல்டு பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து வாங்கும்போது இட் இஸ் கால்ட் அஸ் செகண்டரி. ஸோ இதுதான் சிம்பிள். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இப்போ வந்து பார்க்க போறது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா சூப்பரா புரியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், த வேர்ட் ஸ்டாக்னா என்ன அர்த்தம்? ஸ்டாக்னா என்னது, என்ன சொல்லுவாங்க நம்ம அம்மா வீட்டில் வந்து உப்பு ஸ்டாக்ல இல்லை, ஆர் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இதில் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் காமர்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாமல் இருப்பீங்க, அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன், ப்ளீஸ் பேர் இட். ஸோ ஸ்டாக் அப்படின்றது நம்ம ஒரு ஏதாச்சும் சம்திங் வி ஹேவ் இட் ஆஸ் அ ஸ்டாக், வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் பண்ணி வைப்போம். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டாக்குக்கு அர்த்தம் புரிஞ்சாதான் நான் இதுக்கப்புறம் என்ன சொல்ல போறதுக்கு புரியும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னன்னா, ஒரு இப்போ வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இதை எப்படி நான் இன்னும் புரிய வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இப்போ நான் வந்து இட்ஸ் லைக் கிரியேட்டிங் அ மார்க்கெட். நான் வந்து விவசாயி, நான் வந்து அரிசி அது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், ஆர் நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் பீப்புள், நான் நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் வச்சிருக்கிறேன், அது வந்து சேல் அவுட் ஆகணும். சரிங்களா, அது சரி. இப்போ வந்து அந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறது தான் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கமாடிட்டிஸ் நடக்கிறது தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதில் எப்படி நாங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ண, அஸ் அ லேமன் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி பெனிஃபிட் பண்ணுறதுனா, எந்த கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து தே வில் லென், அதாவது அவங்க கம்பெனி பேரை வந்து லிஸ்ட்டில் போட்டுடுவாங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் XYZ அரிசி மண்டிக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர்ஸ் வாங்குறீங்க, அந்த அரிசி மண்டிக்காரங்களுக்கு எவ்வளோ அரிசியெல்லாம் சேல் ஆகுதோ அதுல வர ப்ராஃபிட் மார்ஜின்ல உங்களுக்கு ஷேர்ஸ் பண்ணி தருவாங்க. புரிஞ்சுதா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்ட்டு? இதுல பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இந்தியாலே வந்து ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு இது. 5th largest இந்த வேர்ல்டுன்றது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா, ரொம்பவே ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்மளுடைய இதுல.
சரி. இன்னொன்று என்னன்னா, ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் OCSI was set up in 1989. It could commence trading only in 1992. அப்படி வந்துச்சு. India's first fully computerized stock exchange was promoted by, அதாவது இந்த OCSI அப்படின்றது first fully computerized OCSI அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Interconnected Stock Exchange of India, இந்த மாதிரிலாம் கூட இருக்கு. இண்டோ நெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா, to promote liquidity to the stocks of the small enterprises was launched in 2005. சரி, பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய என்டர்பிரைசஸ் மட்டும்தான் இருந்தாங்க. ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்காக இண்டோ நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு வந்துச்சு. சரிங்களா? இதுல வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, சென்செக்ஸ் அப்படின்னா என்ன, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? இது வந்து ஆக்சுவலி ப்ரிலிம்ஸ்ல கேட்பாங்களா அப்படின்னா, தெர் இஸ் அ லீஸ்ட் சான்ஸ், பட் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. உங்களுக்கே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நாலேஜ் இருந்ததுன்னா இந்த வீடியோ நீங்க பார்க்கவே அவசியம் இல்லை, பிகாஸ் உங்களுக்கு எல்லாமே இது வந்து ஈஸியா இருக்கும். நீங்க இதை புதுசா கத்துக்கிறீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸா இருக்கும். சென்செக்ஸ்ன்றது நீங்க வந்து ஷேர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதோடைய அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் ஓரியன்ஷன், அதாவது அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து போடுவாங்க எப்படி இருந்துச்சு, எத்தனை பேர் வாங்கினாங்க, எத்தனை பேர் அவங்களுடைய ஷேர்ஸை சேல் பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் எப்படி இருந்துச்சு, லாஸ் எதனா ஆயிடுச்சா. ஸோ அதெல்லாமே டிஸ்கஸ் பண்றது தான். சரிங்களா? தென் இதுல வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு என்னன்னா, ஸ்மால் மீடியம் எக்ஸ்சேஞ்சஸ் சரிங்களா எமர்ஜ் ஆகுது. It's an alternate investment markets or growth enterprises market, SME board, etc. Some of the known markets for the SMEs are alternate investment market in UK, TSX Ventures in Canada, growth enterprises market, Hong Kong. இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? யாரெல்லாம் இந்த எக்ஸ்சேஞ்சஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல வருவாங்கன்னா, புரோக்கர்னா who buy or sell shares or securities on his clients behalf and charges a commission on the gross value of the deal. Such brokers are known as commission brokers. Commission brokers இல்லாம உங்களால எந்த ஷேரும் வாங்க முடியாது. நீங்க பேங்க் அக்கவுண்ட் வச்சு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா கூட that bank will charge the brokerage. உங்களுடைய பிஹாஃப்க்கு அவங்க வாங்கி தராங்க. ஸோ நீங்க சேல் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க தான் சேல் பண்றாங்க. யூ ஆர் நாட் டைரக்ட்லி இன் கான்டாக்ட் வித் அ செக்யூரிட்டிஸ். ஸோ இதுதான் brokerage. புரிஞ்சுதா? A jobber is a broker's broker or one who specializes in specific security catering to the need of the other brokers is also known as தரவணிவாலா. ஸோ வந்து இந்த மாதிரியான வார்த்தைலாம் வாட் இஸ் ஹூ இஸ் கால்ட் அஸ் தரவணிவாலா, டிஎன்பிசி யூபிஎஸ்சிலாம் கூட கேட்கலாம். ஸோ இது மாதிரி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நம்மளோட யூபிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. ஜாபர், அதாவது புரோக்கருக்கெல்லாம் புரோக்கரா இருக்கிறவர் தான் ஜாபர். அவரை வந்து தரவணிவாலா சொல்றாங்க. மார்க்கெட் மேக்கர்னா என்ன, யாருன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ், இப்போ நான் சொல்றதெல்லாம் நீங்க ஒரு சைட் ஹெட்டிங் போல போட்டு எழுதி வச்சுக்கோங்க. மார்க்கெட் மேக்கர்ன்றவர் ஃபங்க்ஷன்ஸ் as an intermediary in the market ready to buy and sell securities. This simultaneously quotes two-way rates like a jobber, basically with the one difference that he quotes two-way rates for buying and selling at the சேம் டைம். அதாவது பையிங்கும் செல்லிங்கும் கொண்டு வந்து இது பண்றவர் தான் மார்க்கெட் மேக்கர். சரிங்களா? இவங்களுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமும் இல்லை, ஜஸ்ட் ஆனா நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாஸ் OCSI என்னது, ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட். அதுல only market makers are allowed to play. where only the market makers are allowed to play அப்படின்னு கேட்டாங்கன்னா, you have to say OTCEI அப்படின்னு நீங்க வந்து இது தெரிஞ்சு வச்சிருக்கணும். செபின்றது நமக்கு சொல்லவே வேண்டாம். செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. யாரெல்லாம் இதோடைய ப்ரொமோட்டர்ஸா இருந்தாங்கன்னா, ஐடிபிஐ, ஐஎஃப்சிஐ, ஐசிஐசிஐ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9 மெம்பர், 1 மெம்பர் வந்து சேர்மேனு. அந்த மெம்பர்ஸ்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், லா, 1 மெம்பர் ஃப்ரம் ஆர்பிஐ, 2 மெம்பர்ஸ் அப்பாயிண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இதெல்லாம்
என்னென்னலாம் இது செபி பண்றாங்க அப்படின்னா they will registering stock exchanges, merchant banks, mutual fund underwriters register us to the issues, brokers, sub-brokers, transfer agents and others, levying various fees and other charges, so promoting investor education. So இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன், இந்த மார்க்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு இது தேவை இல்லையா, அதுக்காக தான் வந்து கமாடிட்டி ட்ரேடிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா commodity trading happens similar to stocks, shares, securities, debentures, bond trading in the stock market. However, commodities are actual physical goods such as corn, silver, gold, crude oil, etc. சரிங்களா? ஃபியூச்சர்ஸ் ஆர் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குயிக் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஜஸ்ட் ஃபாலோ மீ. ஃபார்மர் ஹூ இஸ் ப்ரொடியூசிங் வீட் கேன் செல் வீட் ஃபியூச்சர்ஸ் ஆன் அ கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது பேர் தான் கமாடிட்டி ட்ரேடிங். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நாட் பையிங் ஸ்டாக், அதாவது ஷேர்ஸாக நம்ம வாங்குறோம், செக்யூரிட்டிஸாக வாங்குறோம், டிபென்ச்சர்ஸாக வாங்குறோம், பாண்டாக வாங்குறோம். புரியுதுங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து சாரி, இதுல வந்து எதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னா டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், மற்றதுக்கு எல்லாத்துக்குமே ப்ராஃபிட் டிவிடெண்ட். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கமாடிட்டி ட்ரேடிங்க்கு வரலாம். என்னன்னா, ஒரு ஃபார்மர் அவர் வந்து வீட் விளைவிக்கிறாரு, திருப்பி அவர் வந்து சேல் பண்ணனா he can sell in commodity exchange. This will help him lock in a sale price of a specified quantity of wheat at a future date. சரிங்களா? Hence, farmer would now be able to get an assured price for his produce in future, and any decline in the price of wheat would no impact in his earnings. On the other hand, a user industry, example flour mill, could purchase the wheat futures from the exchange. Hence, the flour mill would now be able to fix its future purchase cost for a specified quantity of wheat. Therefore, any increase in the price of wheat in future would not impact its cost of production. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பையிங் அண்ட் செல்லிங், கமாடிட்டி ட்ரேடிங், அதோடைய எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அதுதான் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சஸ். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ நான் உங்களுக்கு இதில் இருக்கிறதே படிச்சு காட்டுறேன். எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் which facilitate purchase and sale of specified commodities including agricultural commodity, metal and bullion by providing spot delivery contracts in these commodities. சரிங்களா? ஸ்பாட் டெலிவரி. இப்போ வந்து நம்ம குவிக்கா சூப்பரா ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட், பேசிக் கான்செப்ட்ஸ். அதாவது இதுல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கு, நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், எல்லாமே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், உங்க நோட் எடுத்து நான் சொல்ற அந்த வார்த்தைகள் எல்லாமே எழுதிக்கோங்க. உங்களுக்கு அது புரியலனாலும் எழுதிக்கோங்க. ஆர் எல்ஸ் நீங்க இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண புக் பாக்குறீங்கனாலும் நோ ப்ராப்ளம், நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் செல்லிங். சரிங்களா? இதுல நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸோ அதெல்லாம் தான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியாதது தான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஷார்ட் செல்லிங்னா என்ன அப்படின்றது. ஷார்ட் செல்லிங் இஸ் நத்திங் பட், இப்போ வந்து ஒரு லேமன் எக்ஸ்பிளனேஷன்லயே சொல்றேன். ஒருத்தர் வந்து ஒரு புரோக்கர் வந்து ஒரு ஷேர்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. நான் ஒரு இன்வெஸ்டர், நான் ஒரு பொதுவான ஆள். நான் இந்த ஒரு ஃபீல்டுல இல்ல, ஜஸ்ட் நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு வரேன். நான் இந்த மாதிரி ஒரு புரோக்கர், அதாவது ஸ்டாக் புரோக்கர் கிட்ட இருந்து நான் அதை பாரோ தான் பண்றேனே தவிர நான் வாங்கல. சரிங்களா? என்ன பண்றேன் அப்படின்னா வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல நான் வித்துடுறேன். அவருக்கு நான் பெட் கட்டுறேன், இது ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டுறேன். அதுல வர ப்ராஃபிட்டை தான் எனக்கு நான் எடுத்துப்பேன். ஸோ இது வந்து புரோக்கருக்கு வந்து அதாவது நான் அவங்களுக்கு ஷூரிட்டியா சொல்றேன், இப்ப நீங்க வச்சிருக்கிற ஷேர்ஸ் கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து கம்மி விலைக்கு போகும். நான் அதனால மார்க்கெட் பிரைஸ்ல வித்துட்டு கம்பேரிசன் டிஃபரன்ஸ் உள்ள பிரைஸ், பையிங்கும் செல்லிங்கும் உள்ள பிரைஸ், தட் இஸ் த ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்ல we will be sharing. சரிங்களா? அது ஷார்ட் செல்லிங். சரி,
அடுத்தது வந்து பேர் அண்ட் புல். என்னடா அனிமல்ஸ் பேரெல்லாம் சொல்றாருன்னு கேட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பேர்னா என்னன்னா, இப்ப சொன்ன பாத்தீங்களா ஷார்ட் செல்லிங், அதை பண்ற ஒரு பேர் தான் பேர். அதாவது இந்த மாதிரி பாரோ பண்ணி வாங்குறது அப்படி இல்லாம சொந்தமாவே, இப்போ ஒரு ஷேர் இருக்குது என்கிட்ட, அந்த ஷேருடைய பிரைஸ் 5 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சர்ல அது வந்து 3 ரூபாய் ஆக போகுது அப்படின்னா ஐ வில் பி ப்ரெடிக்டிங் இது கண்டிப்பா 3 ரூபாய். அதாவது அதோடைய கேல்குலேஷன், ஒரு கம்பெனியோடைய growth எப்படி இருக்குது, அதோடைய வீக்னஸ், அதோடைய பேலன்ஸ் ஷீட், இதெல்லாமே அனலைஸ் பண்றது. ஸோ பேர் என்ன பண்ணிடுவாங்க, நான் இப்பவே வித்துடுறேன், ஃபியூச்சர்ல அதுக்கு நஷ்டமாகறதுக்கு நான் இப்பவே வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உஷாரா விற்கிறது. சரிங்களா? புல்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றாங்க ஃபியூச்சர்ல எவ்வளவு காசுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப யார் நம்ம இந்தியாவுடைய பிக் புல், கிரேட் புல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷத் மேத்தா. ஸ்கேம் நடந்திருக்கும். இந்த ஸ்கேம் பத்தி தெரியலனா இப்பவே போய் செக் பண்ணுங்க, கூகுள்ல போட்டு பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, ஸ்கேம் அப்படின்றதுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கும் நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதுல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து புக் பில்டிங் இருக்கு இல்லைங்களா? புக் பில்டிங்ன்றது நத்திங் பட் இனிஷியல் பப்ளிக் ஆஃபருக்கு ரெஜிஸ்டர் பண்றது தான். ஷேர்ஸ் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் புதுசா ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு வரேன், எனக்கு ஷேர்ஸ் வந்து வேணும். ஸோ ஐ வாண்ட் டு லிஸ்ட் மை கம்பெனி இந்த ஷேர்ஸ். ஸோ நான் அதை ரெஜிஸ்டர் பண்றது. ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்ன்றது ஸ்டார்டிங் நான் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறது. பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஷேர்ன்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா போனஸ் ஷேர் கொடுப்பாங்க. அது ஸ்வெட் ஷேர்னா எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கொடுக்கறது, எந்த சார்ஜுமே இல்லாம எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கம்பெனி கொடுக்கறது. தென் வந்து பதிலா அப்படின்னா வந்து they can ask in யூபிஎஸ்சி prelims. ஸோ கவனிங்க, பையர்ஸ் வந்து போஸ்ட்பான், buyers want to postpone the transaction. உந்த பதிலானா when the sellers want to postponement of the transaction. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து மற்றதெல்லாம் வந்து சிம்பிளான வேர்ட்ஸ் உங்களுக்கே புரிஞ்சிடும். Demutualization அப்படின்னா management and trading membership was to be segregated from each other. No broker was to be on the board of directors or an office bearer in a stock exchange. சரிங்களா? authorized capitalனா அந்த கம்பெனியோட கேபிட்டல், paid up capitalனா part of the authorized capital actually been paid by the shareholders. subscribed capitalனா shareholders கிட்ட இருக்கிறது. green shoe option அப்படின்னா company issuing shares for the first time is allowed to sell some additional shares to the public using usually 15%. சரிங்களா? so next வந்து penny stocks. so penny stocks is nothing but each penny makes a ocean அப்படின்னு சொல்லுவாங்க. penny is nothing but a short amount of share, that is a 2 rupees 3 rupees maybe a 1 rupee 1 rupeeக்கு கீழே கூட இருக்கும் ஷேர்ஸ். அந்த மாதிரி எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான் அப்படின்னா ஓவர்சீஸ்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற ஷேரோடைய இது கொடுக்கறது. ஸ்கிரீன் பேஸ்டு ட்ரேடிங் அப்படின்னா இந்த வேர்ட்லயே புரிஞ்சிருக்கும் நமக்கு, இட் இஸ் அன் ஆன்லைன். இது OFCDs அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமானது. இது ப்ரிலிம்ஸ்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்பாங்களான்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷனலி ஃபுல்லி கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ். அதாவது டிபென்ச்சர்ஸ்ன்றது இட்ஸ் நாட் அ ஷேர், இட்ஸ் அ லோன் கொடுக்குறோம் நம்ம. இப்ப நான் வந்து டிபென்ச்சர் வாங்குறேன்னா நான் வந்து வாங்கின கம்பெனிக்கு லோன் கொடுத்துருக்கா மாதிரி. ஸோ நான் வந்து சொல்லிடுவேன், பார்ஷியலா என்னோட இது வந்து நான் வந்து ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் உங்க கம்பெனில அப்படின்னு சொல்றது பேரு தான் OFCDs. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, it is an instrument in the form of a depository receipt created by the Indian depository in India against the underlying equity shares of the issuing company. In IDR, foreign companies would issue shares to an Indian depository, say National Security Depository Limited, which would in turn issue depository receipts to investors in India. The actual shares underlying IDR would be held by an overseas custodian. So இது படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்ல உங்களுக்கு நான் இன்னொரு வாட்டியே கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா? யாருன்னா இந்தியன் டெபாசிட்டரி இன் இந்தியாவே வந்து கிரியேட் பண்றாங்க அகெயின்ஸ்ட் அண்டர்லையிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் தி இஷ்யூவிங் கம்பெனி.
இந்த ஐடியா வச்சு ஃபாரின் கம்பெனிஸ் would issue shares to an Indian depository. சரிங்களா, இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து ஷேர்ஸ் அட் பார், ஷேர்ஸ் அட் பிரீமியம். ஷேர்ஸ் அட் பார், ஷேர்ஸ் அட் பிரீமியம் இஸ் நத்திங் பட் பார்னா என்னன்னா ஃபேஸ் வேல்யூ. 10 ரூபாய் ஷேர்னா 10 ரூபாய்க்கு நான் போயிட்டு கரெக்டா வாங்கிடுறது. பிரீமியம் என்ன அப்படின்னா 12 ரூபாய் ஷேரை 10 ரூபாய்க்கு வாங்குறது. சரிங்களா, ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். சரிங்களா, இது ஏன் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா வந்து அதாவது நிறைய ஷேர்ஸ் வெளியிட்டு எல்லாரும் 10 ரூபாய்க்கு வாங்கி எல்லாருக்கும் ப்ராஃபிட் கொடுக்கறது, இந்த மாதிரி பிரீமியம் போட்டு வச்சு வித்தா கொஞ்சம் ஷேர்ஸ் வித் பிரீமியம் அந்த மாதிரி எனக்கு வந்து அது ஒரு விதமான ப்ராஃபிட் தானே. ஸோ அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்டு, சோவரின் வெல்த் ஃபண்டு, பென்ஷன் ஃபண்டு, ட்ரஸ்ட், அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, என்டோவ்மெண்ட், யூனிவர்சிட்டி ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபாரின் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பேர் தான் ஃபாரின் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் என்னென்னன்றதை நீங்கள் வந்து படிச்சு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர்னா யாரு அப்படின்னா இது கூட கேட்டு who is ஏஞ்சல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்து கூட கேட்கலாம். ஏஞ்சல் அப்படின்னு சொல்லும்போது தேவதை. நம்ம யார வந்து ரொம்ப தேவதைன்றவங்க நமக்கு பிடிச்சவங்க யாரு, நமக்கு இப்போ நம்ம ஏஞ்சல் எல்லாம் பார்க்க முடியாது. நமக்கு இருக்கிற இந்த உலகத்துல யாரு நமக்கு ரொம்ப பிடிக்கும்? நம்மளுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஆர் நம்மளுடைய வெல்விஷர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏஞ்சல்னு சொல்லும் போது ஆர் ஃபேவரபிள் பர்சன், ஆர் மோஸ்ட் பிலவ்டு பர்சன், ஆர் நமக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அவுட் ஆஃப் ஃபேமிலி, யாரா வேணாலும் இருக்கலாம். தே மே நோ அஸ் ஆர் அவுட் ஆஃப் எனி அதாவது ஏதாவது ஒரு இறக்கப்பட்டோ someone having that ஒரு ஏஞ்சல்னு சொல்லும்போது இந்த பாசிட்டிவ் கம்ஸ் அவுட் இல்லையா. ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர்னா இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், எனக்கு வந்து பாதி வந்து நானே போட்டேன், காசு கேபிட்டலுக்கு போட்டேன், இன்னொன்று வந்து ஹாஃப் வந்து என்கிட்ட நான் இன்னும் ஷேர்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணல, ஆர் நான் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு இன்னமும் எனக்கு தேவைப்படுதுன்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் லெண்ட் அட் தி ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட். சரிங்களா, ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு எனக்கு வந்து கேபிட்டலுக்கு உதவுவாங்க. நான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பே பண்றதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ என் அண்ணன் ஆர் இப்போ எங்க அம்மா ஆர் அப்பா ஆர் மேபி மை ஃப்ரெண்டு ஆர் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி யாராச்சும் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, ஒய்ஃப் ஆர் அவுட் ஆஃப் த ஃபேமிலி, அங்கிள், ஆண்ட், இந்த மாதிரி உங்க டீச்சர் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா தே வில் கிவ் சம் லெஸர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், பரவாயில்ல எனக்கு வேண்டாம், நான் கம்மியாவே வாங்கிக்கிறேன், மற்றவங்கள போல நான் இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் அன் ஏஞ்சல் சேஸ் இல்லையா, நமக்கு கொடுத்து பழகினவங்க. ஸோ நமக்கு வந்து இதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன். ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர் இஸ் நத்திங் none other than உங்களுக்கு வந்து கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுக்குறவங்க அவங்க தான். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ வந்து QFIs அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பட் தட் இஸ் நத்திங் பட் குவாலிஃபைடு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், பெர்மிட்டட் குவாலிஃபைடு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த வேர்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், யார் நம்மளுடைய இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நார்ம்ஸ் சொல்றது தான் இந்த ஸ்கீமு. ஸோ கரண்டா பாத்தீங்கன்னா இப்ப யாரெல்லாம் இதுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா கல்ஃப் கார்பரேஷன் கவுன்சில், யூரோப்பியன் கமிஷன், தென் பாத்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் உடைய மெம்பர்ஸ், இவங்க எல்லாமே வந்து they can be a part of the that is European Commission. இதெல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, FATF, GCC, Gulf Cooperation Council. ஸோ அவங்க எல்லாருமே வந்து they can take part in this investment, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட். சரிங்களா, ஸோ they can have their investment in it. அதாவது know your customer, KYC norms எல்லாம் அவங்க satisfy பண்ணால்தான் they can invest. இப்போ KYC is well known, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஏதாச்சும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதாக இருக்கட்டும், இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ பேடிஎம், எவ்ரிதிங் தட் நீட்ஸ் KYC. ஸோ அதே போலதான்.
ஸோ யூ மஸ்ட் நோ யுவர் கஸ்டமர், ரைட்? ஸோ அது மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்றாங்க அப்படின்னா they can be a qualified foreign investor. சரிங்களா? நெக்ஸ்ட் இது ரிலேட்டடா இன்னொரு விஷயம் ஒன்று பார்க்கலாம். ஸோ RFPI அப்படின்னா என்னன்னா ரெஜிஸ்டர்டு போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டார்ஸ். யார் இவங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா குவாலிஃபைடு ஃபாரின் இன்வெஸ்டார்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் ஒரு வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா there is no need. அவங்க KYC சாட்டிஸ்ஃபை பண்ணணுமான்னு கேட்டாங்கன்னா no need. they can directly, அதாவது ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இட் வில் பி மேக்கிங் ஈஸி. ஸோ அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரொம்ப சுலபமா அவங்களுடைய இதெல்லாம் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா they can further invest பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஈஸி வே ஆஃப் அட்ராக்டிங் த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஈஸி நார்ம்ஸ் ஒரு வாட்டியும் நம்ம போயிட்டு இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு திங்க் பண்ணாதான் they will not feel like investing in our country. So இந்த ரெஜிஸ்டர்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டார் அப்படின்றவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா they can easily, அதாவது செபியோடைய கைட்லைன்ஸ் படி they can be registered அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்ணலாம்னா they may purchase or sell the shares and convertible debentures of the Indian companies, acquisition of securities in response to an offer for disinvestment of shares made by central government or any state government. So இது நீங்க எப்படி வந்து எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா registered for foreign portfolio investors cannot hold the stake of government or they cannot purchase the government stake ன்னு சொல்லுவாங்க. that is extremely wrong. they can purchase, சரிங்களா? they can bid for action வச்சாங்கன்னா they can bid. so இவங்களோட ஏதாவது கவர்மெண்ட்டும் வந்து யார் வேணாலும் அந்த மாதிரி கிடையாது. they have to satisfy the guidelines, they have to get registered and then அவங்க வந்து கவர்மெண்டோடைய ஸ்டேக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க, அவங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா they can have a share on it. ஓகேங்களா? இதுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கார்பரேட் பாண்ட்ஸ், டொமஸ்டிக் பாண்ட்ஸ், அவங்களுடைய ரேட்டிங்ஸ் பொறுத்து, கிரெடிட் ரேட்டிங்ஸ் பொறுத்து they can purchase all these things. ஸோ இதோட வந்து இந்த பார்ட் நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம ரெஸ்ட் ஆஃப் த இதெல்லாம் பார்க்கலாம், டாபிக்ஸ் எல்லாம். ஸோ ஸ்டே டியூன். அடுத்த சாப்டர்ல அடுத்த பார்ட்ல பார்க்குறேன். until then it is all in one UPSC Tamil.